வணக்கம். உடல் உள்ள சமூக ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் உள ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ அநேகமாக எல்லா நாட்டிலையுமே முக்கியமாக இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் தங்களோட ஸ்டாஃப்ட உளம் நல்லா இருக்கணும் என்று சொல்லிட்டு நிறைய வெல்னஸ் ப்ரோக்ராம் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கு. நிறைய கோச் எல்லாரையுமே ஹையர் பண்ணி நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில் ஆஸ்திரேலியாவில் மிக மிக பிரபல்யமான நபர், அதோடு மிஸ்ஸஸ் ஆஸ்திரேலியா 2025 தெரிவு செய்யப்பட்ட ஃபைனலிஸ்டாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற மிஸ்ஸஸ் கீதா தான் இப்போ எங்களோட இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் கீதா. வணக்கம் ரணிகா. வணக்கம் எல்லாருக்கும். முதல்ல உங்கள்ட்ட ஒரு முக்கியமான கேள்வி. சின்ன வயசுலேயே இந்த உளத்தாக்கங்களுக்குள்ள உள்ளானவங்க தான் இப்போ இந்த துறையில் நிபுணர்களாக கோச்சாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த கதை உண்மையா? ரொம்ப உண்மை. ஏன்னா என்னோட விஷயத்துலயும் பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க சொன்ன மாதிரி நான் மிஸ்ஸஸ் ஆஸ்திரேலியா ஃபைனலிஸ்டா இருக்கேன். அந்த அந்த ஒரு விஷயம் இல்லாம நான் ஒரு ஸ்கின் கேர் பிராண்ட் வச்சிருக்கேன், மெர்மைட் காஸ்மெட்டிக்ஸ்னு. எந்த விஷயம் நான் என்னோட ஃபியூச்சர்ல இல்லை என் லைஃப்ல செய்யணும்னாலும் குழந்தைகளுக்கான உளவியல் ரீதியா ஏதாவது உதவணும், அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே மென்டல் ஹெல்த்துக்கு பூஸ்ட் பண்ற விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கறது தான் என்னோட லைஃப் மிஷனா வச்சிருக்கேன். அதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா, நானுமே சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நீங்க சொன்னது ரொம்ப சரி. அந்த மாதிரி பாதிப்பு அடைஞ்சவங்களால அந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு கஷ்டம், அது பெரியவங்கள் ஆனாலும் அதனுடைய தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும்ன்றத புரிஞ்சுக்க முடியும். சோ சில பேருக்கு நல்ல விஷயமா அதை எடுத்துட்டு பாசிட்டிவா லைஃபை கொண்டு போக முடியும், சில பேர் அதை கடந்து போக முடியாது. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம அந்த குழந்தைகளுக்கு உதவணும் அப்படிங்கிறது தான் என்னோட லைஃப் மிஷனாவே நான் வச்சிருக்கேன். நீங்க சொன்னது ரொம்ப சரி. முதல்ல நான் இதை எதுக்கு என்னோட ஒரு முக்கியமான ஒரு விஷயமா எடுத்து செய்யணும்னு முடிவு பண்ணேன்னா, அதுல இருக்க ஆர்வம் ஏன் வந்துச்சுன்னா, நானும் சிறு வயதுல பல விஷயங்களால ரொம்ப கடுமையான ஒரு வாழ்க்கைக்கு இல்ல ஒரு கடுமையான சூழ்நிலையில வளர்ந்திருக்கேன். சோ அது எவ்வளவு ஒரு கஷ்டம் அப்படிங்கறத என்னால உளவியல் ரீதியாவும் புரிஞ்சுக்க முடியும். அண்ட் இப்படி இருக்கவங்களுக்கு சின்ன வயசுல மட்டும் கிடையாது, வளர்ந்த பிறகும் அதோடைய இம்பாக்ட்ஸ், அதாவது தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும். சோ நான் உதவணுங்கிறது யாரோ ஒருத்தருக்கு இல்ல, என்ன மாதிரி பல பேருக்கு அதோட கஷ்டமும் வலியும் என்னால புரிஞ்சுக்க முடியும். அதை கடந்து வர்றதும் அவ்வளவு சுலபம் இல்லை. அதுக்கு ரொம்ப தைரியம் இல்ல, ரொம்ப கடினமான பாதை, முற்பாதை எல்லாம் தாண்டி ஒரு உளவியல் ரீதியா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒத்துக்கிற ஒரு மனப்பக்குவமும் தேவைப்படுது. மனப்பக்குவம் என்றதான் கரெக்டான வார்த்தை. சோ அப்படி ஒரு ஸ்டேஜ் நான் தாண்டி வரும்போது என்னால அது எவ்வளவு கஷ்டம்னு புரிஞ்சுக்க முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளவு கஷ்டம் ஒரு குழந்தையா அவங்க அனுபவிக்க கூடாது, அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்வம்ன்றதை விட என்னோட கடமையா நான் நினைக்கிறேன். இவ்வளவு விஷயத்த கடந்து கையாண்டு வந்திருக்கிறீங்க. நிறைய மனிதர்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க. அவங்க சொன்ன கதைகள்ல உங்களை ரொம்பவே பாதிச்ச கதை என்று சொன்னா என்ன கதை? நான் பொதுவா சொல்றேன். இப்ப நம்ம உளவியல் ரீதி ஒரு குழந்தைக்கான மன வளர்ச்சியில அவங்களுக்கு மனசுக்கு பாதிப்படைகிற விஷயம்னு சொல்லும் போது உடைச்சு பேசணும்னா அவங்களுடைய பாலியல் துன்புறுத்தலை மட்டும் நினைக்கிறோம். அது எவ்வளவு பாதிப்பு உண்டாக்குமோ அதே மாதிரி நெருங்கிய வட்டாரம், அதாவது குடும்பத்திலேயே இருக்கவங்களால பல குழந்தைகளுக்கு தன்னுடைய பெற்றோர்களாலேயே மன ரீதியா, உளவியல் ரீதியா, உடல் ரீதியான துன்பங்கள் செலுத்தப்படுது. அந்த குழந்தைகள் என்ன ஆகுறாங்கன்னா, ஏன்னா குழந்தைகள் எல்லாருமே பெற்றோர்களோட பாசத்தை தான் பெருசா சொல்லுவாங்க. பட் அப்பழுக்கற்ற சுயநலம் இல்லாத அன்பு ஒரு குழந்தைகிட்ட இருந்துதான் கிடைக்கும். அந்த புனிதமான இன்னசென்ட் சோல்ஸ்க்கு முதல் நம்புற ஒரு உறவுன்னு பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் தான். அவங்களே பாதகமா இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு எதுவும் தெரியாது. அந்த குழந்தையோட வாழ்க்கையோ இல்ல அதோட தன்னம்பிக்கை இல்ல அது வாழ்றதுக்கான ஒரு அர்த்தத்தையே அழிச்சிடும். எல்லா பிள்ளையும் தைரியமாவோ இல்ல கடவுளை சார்ந்தோ போக்குன்னு சொல்ல முடியாது. பல குழந்தைகள் தவறான பாதை எடுத்துக்கிறாங்க, இல்லைன்னா தன்னைத்தானே வருத்திக்கிற பாதையை எடுத்துக்கிறாங்க. சோ முக்கியமா பார்க்கணும்னா தன்னுடைய குடும்பத்துக்குள்ளேயே நடக்கிற ஒரு விஷயங்களை தைரியமா அவங்க வெளியே சொல்றதுக்கான ஒரு மனப்பக்குவம் கூட அவங்களுக்கு இருக்கிறது இல்ல. அந்த ஒரு விஷயத்த வெளிச்சத்துக்கு கொண்டு வரணுங்கிறது தான் என்னோடது. ஏன்னா அதோடு நிக்க போறது இல்லை.
அந்த மாதிரி பாதிப்பு அடைகிறவங்க வந்து வளர்ந்த பிறகும் அவங்க மனசுல அது ஒரு ரணமா இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு நீங்க சொன்ன மாதிரி இதோட அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா பல விஷயங்களுக்கு வெளிச்சம் அட்லீஸ்ட் இருக்கு. இந்த பிரச்சனை மட்டும் ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்ட்ன்றதுனால அதை கடந்து போயிடுறாங்க, இல்ல பரவாயில்ல அப்படின்ட்டு சகிச்சுட்டு போயிடுறாங்க. இது பேச ஆரம்பிக்கும் போதுதான், ஏன்னா எல்லாருமே நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் வாழ்றதுக்கான தகுதியுடையவர்கள் தான். யாருமே யாருடைய மனசிதைவினாலையும் பாதிப்படையக்கூடாது. பெற்றோரோட மனசிதைவினால பிள்ளைங்களும் பாதிப்படையக்கூடாது. அவங்களுடைய பிரச்சனை இன்னொருத்தருக்கும் அது பரவிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ இது ஒரு சைக்கிள் மாதிரி ஒரு சுழலா சுழன்றுக்கிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரணும்னா இதுக்கு ஒரு அவேர்னஸ் வேணும். இது மேல வந்து முதல்ல நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், இப்படி நடக்குது, இது தவறு. குடும்பத்துக்குள்ளேயே இருக்கவங்க பண்ணாலும் தவறுதான். அந்த குழந்தைகளுக்கு பெரியவங்க தான் வழிகாட்டணும், அவங்க சந்தோஷமா நிம்மதியா வாழணும். ஸோ இதுதான் என்னோட மெயின் ரீசன். இதுக்காக தான் இது எல்லாமே ஆரம்பமானுச்சு. ரொம்ப பாதிப்படைஞ்ச விஷயம் பாத்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலைக்குள்ளேயே, முக்கியமா பெற்றோர்களாலேயே வந்துட்டு கஷ்டம் அனுபவிக்கிற குழந்தைகள் சில பேரை நம்ம மீட் பண்ணும்போது இல்ல அதை அனுபவிக்கும் போது அது ரொம்ப அநியாயமா தோணும்ல. அது ரொம்ப அநியாயம், மிகப்பெரிய துரோகம் அது. இவ்வளோ விஷயத்தை பார்த்துட்டீங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்ற மாதிரி மிஸ்ஸஸ் ஆஸ்திரேலியா 2025ல ஃபைனலிஸ்ட் ஆகிருக்கிறீங்க. சந்தோஷமான வாழ்த்துக்கள். சொல்லுங்க அதை பற்றி. இப்போ அதற்கு அப்ளை பண்ணணும்னு சொன்னால் எப்படி அப்ளை பண்ணலாம், அதை பற்றி சொல்கிறீங்களா? எல்லாரும் தெரிஞ்சுக்கொள்ளட்டும். கண்டிப்பா. நான் வந்து நிறைய பியூட்டி பேஜெண்ட் இருக்கு. நான் லெகசி இன்டர்நேஷனல்ன்றவங்களோட அந்த பேஜெண்ட்ல நான் போனேன். அதுக்கு முக்கிய காரணம் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கைய நம்ம கையில நம்ம அந்த கண்ட்ரோல் எடுக்கணும். இல்ல இனிமேலாச்சும் நம்ம நல்லபடியா வாழணும்னு இருக்கும்போது நம்மளுக்கு என்ன பிடிக்கும், நாம என்ன செய்யணும்னு மத்தவங்க சொல்றதை விட நம்ம மனசுக்கு எது சந்தோஷம் தருது, இல்ல இதை பண்ணி பார்த்தாதான் என்ன, இதை முயற்சி செஞ்சாதான் என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. ஆனா வெறும் வெளி தோற்றத்துக்கு கவனம் கொடுக்குற விஷயங்கள் மட்டும் இல்லாம உண்மையாவே ஏதாவது ஒரு அர்த்தமுள்ள விஷயமும் செய்யணும் அப்படின்னு நினைச்சேன். அப்படி பார்க்கும்போது இந்த லெகசி இன்டர்நேஷனல்ல வெறும் வெளி தோற்றத்தோட அழகை மட்டும் எடை போடாம அவங்க ஒரு ப்ராஜெக்ட் செய்ய சொல்லுவாங்க. என்னோட ப்ராஜெக்டுக்கான சுதந்திரம், நான் என்ன பண்ணலாங்கிறதையும் எனக்கு கொடுப்பாங்க. ஸோ நான் அதுல சூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா குழந்தைகளோட உளவியல் ரீதியான ஆரோக்கியமும் அவங்களுக்கு நடக்கிற அபியூஸ் அதை வந்துட்டு தடுக்கிறதுக்கான முயற்சிகளும் நம்ம அஸ் அ கம்யூனிட்டியா என்னெல்லாம் பண்ணலாங்கிறது தான் என்னோட ப்ராஜெக்டா நான் எடுத்துருக்கேன். ஸோ அந்த லெகசி இன்டர்நேஷனல்ல வந்து வெளித்தோற்றத்தை மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி அகத்தின் அழகையும் அவங்க பார்ப்பாங்க. அதுக்காக ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு விருப்பமான ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து செய்ய முடியும். அதுல என்னோட ப்ராஜெக்டா நான் எடுத்துக்கிட்டது வந்து குழந்தைகளோட மன உளவியல் ரீதியான ஆரோக்கியத்துக்கும் அவங்களுக்கு குடும்ப சூழ்நிலைக்குள்ளேயே நடக்கிற அபியூஸ் அந்த விஷயத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்ன்றதுதான் என்னோட ப்ராஜெக்டா நான் அதுல எடுத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடியே நான் என் பிசினஸ் மூலியமாவும் அந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்க்கு நான் ஏதாச்சும் உதவணும் அப்படிங்கறதுதான் எண்ணும். இதை நான் தேடும்போது இவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வச்சிருக்கிறதுனால இது ஒரு பிகர் பிளாட்ஃபார்ம் எனக்கு கொடுக்கும். ஸோ இதை நான் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள பண்ணாம நிறைய பேரோட கைகோர்த்து செய்யும் போது அது இன்னும் நிறைய பேர் சென்றடையும். அப்படிதான் நான் இந்த பயணத்தை தொடங்கினேன். வாழ்த்துக்கள் வெற்றி அடைகிறதுக்கு. இப்ப இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஹர்ட் ஆகிறவங்க இருக்காங்க தானே, அவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் சொல்றேன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? முக்கியமா வந்து உங்களோட தன்னம்பிக்கையை வந்து நீங்க இழக்காதீங்க. இந்த உலகமே இது வந்து ஒரு டயலாக் மாதிரி இருக்கும், ஆனா அது ரொம்ப ரொம்ப உண்மை. உங்களை சுத்தி இருக்க யார் உங்களை நம்பலனாலும் பரவாயில்ல, உங்க மேல இருக்க நம்பிக்கையை நீங்க என்னைக்குமே இழந்துடாதீங்க. ஏன்னா இது நான் என்னோட சொந்த வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கேன். ஒரு பொண்ணா இல்ல ஒரு சவுத் இந்தியால இல்ல பெருசா எந்த ஒரு பக்கபலமோ இல்ல சப்போர்ட்டோ இல்லைனாலும் சுத்தி இருக்க எல்லாருமே இது எதுக்கு செய்யற, இது சரியா வராது, தோத்து போயிடுவேன், இல்ல இதெல்லாம் எதுக்கு உனக்கு அப்படின்னு கேட்கும் போதும் உங்களோட மனசு என்ன சொல்லுது அப்படிங்கறத நீங்க நினைச்சுக்கோங்க. எல்லாருமே சொல்லலாம் இது வராது உனக்கு அப்படின்னு, பட் நீங்க அதை நம்பினீங்கன்னா உங்களுக்கு அதுதான் சரி, உங்களால அதை பண்ண முடியும் அப்படின்னு நீங்க ஆழமா நம்பினீங்கன்னா யார் சொன்னாலும் அதுக்கான முயற்சி எடுங்க. கஷ்டமா இருக்கும், கஷ்டம் இல்லாம இருக்காது, ஆனா கஷ்டத்தை மனப்பூர்வமா ஒத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அடுத்தடி எடுத்து வைங்க. நான் எப்பவுமே அது இங்கிலீஷ்ல ஒண்ணு இருக்கும், நான் தமிழ்ல சொல்றேன்.
ஓட முடியுதா ஓடுங்க, ஓட முடியலையா நடந்துக்கோங்க, நடக்க முடியலையா ஊர்ந்து போங்க. ஆனா ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க எடுத்து வைக்கிறத அந்த நகர்வை மட்டும் நிறுத்திடாதீங்க. ஒரு நாள் கண்டிப்பா உங்களோட கனவை நீங்க வந்து நெருங்குவீங்க, கண்டிப்பா தொடுவீங்க. அதான் நான் சொல்ல விரும்புறேன். நிறைய தாய்மார்கள் ஃபேஸ் பண்ற விஷயம் இப்ப போஸ்ட் பேட்ரம் டிப்ரெஷன். இந்த போஸ்ட் பேட்ரம் டிப்ரெஷனால நிறைய சூசைட் கேசஸ் எல்லாம் நாங்க கேள்விப்பட்டிருப்போம். அந்த போஸ்ட் பேட்ரம் டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வர்றதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ்? கண்டிப்பா சொல்றேன். எனக்குமே நானுமே அதை வந்து கடந்து வந்திருக்கேன். ஏன்னா நம்ம எவ்வளவு ஒரு தைரியமான ஆளா இருந்தாலும் நம்மளுக்கு உடல் ரீதியான மாற்றங்கள் நிறைய வரும் தாய்மையில. நம்மளோட ஹார்மோன் சேஞ்ச் இருக்கும். நம்ம பார்க்கும்போது நம்மளோட உருவமே மாறிடும். அது ஒரு பெண்ணுக்கு வந்து மிகவும் ஒரு பாதிப்பை உண்டு பண்ணலாம். நீங்க சொன்ன மாதிரி அந்த நேரத்துல வந்து நானும் ஒரு காலத்துல உடல் எடை கூடலாம், நம்மளோட மன வலிமை குறையலாம். இப்ப நான் வந்து கொஞ்சம் ஆரோக்கியமா சாப்பிட்றத வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஒரு காலத்துல நானும் ஒரு 2 லிட்டர் டப் ஐஸ்கிரீம் வாங்கி வச்சு சாப்பிட்டுட்டு அழுதுட்டு இருக்க காலங்களும் உண்டு. எல்லாமே வந்து ஒரு ஃபேஸ் தான் லைஃப்ல. பட் அந்த மாதிரி இருக்கும்போது முக்கியமா நான் என்ன சொல்றேன்னா, தயவு செஞ்சு உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கா, உதவியை நாடுங்க. எப்போ வந்து உங்களால ஒரு விஷயம் வந்து ஹேண்டில் பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்களோ, டோன்ட் கீப் இட் வித்தின் யுவர் செல்ஃப். உங்களுக்குள்ள நீங்க அதை வந்து வச்சுட்டு கஷ்டப்பட வேண்டாம். சில சமயம் உதவி கேட்கறது தப்பு கிடையாது. அப்படி உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்லையா, இங்க நிறைய வந்து கவுன்சிலிங் ஃப்ரீயாவே கொடுப்பாங்க, கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கு. பட் ப்ளீஸ் வாட் ஐ வில் சே இஸ், இட் இஸ் நாட் ஈஸி டு பி அ மதர். ஏன்னா அது வந்து மிகவும் மிகவும் ஒரு கடினமான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பா இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சப்போர்ட் தேவைப்படும். அது வழங்குறதுக்கான கருவிகள் இருக்குது, அதை பயன்படுத்திக்கோங்க. அண்ட் என்னைக்குமே என்ன சொல்றேன்னா, மேக் குட் சாய்ஸஸ். அதுதான் நான் சொல்றது. அந்த அந்த பாதை அந்த வருடங்கள் அப்படி இருக்கும். அதையும் அனுபவிச்சுட்டு இது நம்ம உடலுக்கு நல்லதா, இது நம்ம மனசுக்கு நல்லதா, ஒரு பாயிண்ட்ல அதை வந்து நம்மளா நினைச்சா மட்டும்தான் மாற்ற முடியும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் லூஸ் ஹோப் அண்ட் ஜஸ்ட் ஹேங் இன் தேர். அங்க வந்து தாண்டி வருவீங்க. அந்த நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேரை இது போய் சென்றடையும் என்று நம்புகிறேன். அதோடு மிஸ்ஸஸ் ஆஸ்திரேலியா 2025ல மகுடம் சூடுறதுக்கு சந்தோஷமான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ரொம்ப நன்றி எங்களோடு இணைந்து கொள்ளுங்க. நன்றி பிரணிகா, மிகவும் நன்றி. இதை பார்த்துட்டு வந்து ரொம்ப நன்றி. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து Geetha_DHE. நீங்க உங்களோட எல்லாரோட ஆதரவும் வாழ்த்துக்களும் எல்லாமே வந்துட்டு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மிகவும் நன்றி.